ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்க மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பிஜிடிஆர்பியுடைய 2025 செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்காலிக தெரிவு பட்டியல். இந்த பிஜிடிஆர்பியுடைய 2025 தற்காலிக தெரிவு பட்டியல் எப்போ வெளியிடுவாங்க? ஸோ இதுதான் எல்லோருடைய ஹாட் டாபிக் கேள்விக்குறியாக இருக்குங்க. தற்காலிக தெரிவு பட்டியல். ஸோ இத்தனை பேர் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், இத்தனை பீப்புள் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக எடுத்திருக்கோம், ப்ரொவிஷனாக எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு பட்டியல். இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பட்டியலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, யாருக்கு இதெல்லாம் பயன் தரும், இவற்றை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கவுன்சிலிங் எல்லாமே முதற்கட்ட கவுன்சிலிங் முடிவடைந்ததுங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 82 மார்க் எடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டில் பெயர் இல்லை, ஆனால் குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்திங்க அப்படின்னா சிவி லிஸ்ட் வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கும். அவங்களே டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கேட்டிருக்காங்க. அந்த ஹெல்ப்லைனில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு விரைவில் அடுத்த கட்டமாக சிவி லிஸ்ட்டை நாங்கள் அனுப்புவோம், செகண்ட் சிவி லிஸ்ட்டு உங்களுக்கு வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க மக்களே. ஸோ இது கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டு நடக்கும். இது ஒரு புதிதான ஒரு விஷயம் கிடையாது. இது முந்தைய காலங்களில் நடைபெற்ற ஒரு விஷயத்தான். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிற போகிறேன். முந்தைய காலங்களில் பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் அப்படின்றது பல முறை உயர்த்தப்பட்டதுங்க. 100, 200, 500, 1000 அப்படி எல்லாமே பல முறை உயர்த்தப்பட்டது எல்லோருக்குமே தெரியும். இந்த முறை பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் 1996 அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா உயர்த்தப்படலை. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து ஒரு 1000 வேக்கன்சிஸாவது உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படலாம். அப்போ கவுன்சிலிங் கூப்பிடுவோர் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம், ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டில் கூப்பிடுவோர் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம். அது மட்டுமே கிடையாது, அடுத்த கட்ட சிவி லிஸ்ட்டையும் வெளியிடலாம். இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியில் அதிகபட்சமாக இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார இது நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிசம்பர் மாதம் 26, 27க்குள்ளார இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்பலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.